வணக்கம் நண்பா. இன்னைக்கு என்ன மொபைல் ஃபோனோட ட்ரிக்ஸ பத்தி பார்க்க போறோம். மொபைல் ஃபோனோட ட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்கு. டெவலப்பர் ஆப்ஷன்ல ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் நுழைஞ்சுகிட்டு இருக்கு. சில பேர் டெவலப்பர் ஆப்ஷன்ல இருக்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் டெவலப்பர் ஆப்ஷன்ல இருக்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி டெவலப்பர் ஆப்ஷன்ல என்னடா ட்ரிக்ஸ் நுழைஞ்சுகிட்டு இருக்குன்னு ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் நுழைஞ்சுகிட்டு இருக்கு. விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேலை வந்து ஆஃப் பண்றது, இல்லை இன்க்ரீஸ் பண்றது, இல்லை செகண்டரி டிஸ்பிளே ஓப்பன் பண்றது, இல்லை உங்களோட ஃபோன்ஸோட கலர் சேஞ்ச் பண்றது, ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் டெவலப்பர் ஆப்ஷன்ல நுழைஞ்சுகிட்டு இருக்கு. ஆனால் சில அறிவாளிங்க அந்த ட்ரிக்ஸை பார்க்காம அதுக்குன்னு மெனக்கிட்டு ஒரு ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா அதுக்குன்னு மெனக்கிட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஒதுக்கணும், அதுக்குன்னு மெனக்கிட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸுக்கு உங்களோட டிஸ்பிளே செகண்டரி டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ண வேணாம், உங்களோட ஃபோன்ஸ் கலர் மாற்றுற ஒரு ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ண வேணாம். எல்லாமே டெவலப்பர் ஆப்ஷன்லேயே நுழைஞ்சிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் செய்கிறது ஃபஸ்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணணும். சில பேர் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அப்போர்ட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி அப்போர்ட் ஃபோன் இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்போர்ட் ஃபோனுக்குள்ளே போயிடும். அப்போர்ட் ஃபோனுக்குள்ளே போய்க்கோங்க. அப்போர்ட் ஃபோனுக்குள்ளே போனீங்கன்னா பில்டு நம்பர்னு உங்களோட மொபைலில் கேட்டிருக்கும். ஏது வந்து பேனாசோனிக் மொபைல், அதனால் சாஃப்ட்வேர் வெர்ஷன் போட்டிருக்கு. 7 டைம் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஏது வந்து ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் நோ நீட், யூ ஆர் ஆல்ரெடி டெவலப்பர்னு போட்டிருக்கேன். இப்போ பேக் வந்தீங்கன்னா உங்களில் வந்து அடிஷனல் செட்டிங்ஸ்னு போட்டிருக்கும். ஏன்னா அமௌண்ட் செட்டிங்ஸ்னு போட்டிருக்கு. அதுக்குள்ளே போய்க்கிறேன். அதுக்குள்ளே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று உருவாயிருது, உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே போய்க்குங்க. டெவலப்பர் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெஸ்க்டாப் பேக்கப் பாஸ்வேர்டுன்னு. இது எதுக்குன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேக்கப் எடுக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஏதாச்சும் பேக்கப் எடுக்கும்போது இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செட் பண்ணுறது இதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு தேவையோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு செட் பேக்கப் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் அது கொடுக்குறது மூலிமா நீங்கள் எப்போல்லாம் அந்த பேக்கப் எடுக்க போகிறீங்களோ அப்போல்லாம் அந்த பாஸ்வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதே மூலியம் உங்களோட ப்ரைவசியை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆகணுங்க. அடுத்து ரெண்டாவது ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டே அவேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிசேபிள் இருக்கும். எனேபிள் பண்ணுறது மூலமா நீங்கள் எப்போனா உங்களோட மொபைலை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களோ அப்போனா உங்களோட மொபைல் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போனா உங்களோட மொபைலை சார்ஜ் பண்ணுறீங்களோ அப்போனா உங்களோட மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆன்லேயே இருக்கும், ஸ்லீப் மோட்லேயே இருக்காது. இதை எனேபிள் பண்ணுறது மூலமா நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னா நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மொபைல் வந்து எப்பயுமே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ரன்னிங்லேயே இருக்கும். இந்த ரெண்டாவது ட்ரிக் வந்து தூங்கும்போது சார்ஜ் போடுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தூங்கும்போது சார்ஜ் போடுறீங்களா கவனத்தில் வாங்க. இந்த ரெண்டாவது ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கவனத்தில் வாங்க. அடுத்து மூணாவது ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் எந்தெந்த ஆப்னா ரன்னிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப்னா உங்களோட ரேம் வந்து ஒர்க்கிங் பண்ணிக்கிறதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரன்னிங் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ரேம் எத்தனை ரேம் சிஸ்டமில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு, எத்தனை ரேம் உங்களோட இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸில் ரன்னிங் ஆகிட்டுருக்கு, எத்தனை ரேம் உங்களோட மொபைல் வந்து ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே இதில் மொத்த சத்தமும் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் ரன்னிங்கில் இருந்தால் ஈஸியாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னோட மொபைலில் ஒரு கார் கேம்ஸ் ரன்னிங்கில் இருக்குது பேக்ரவுண்டில். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுக்குறது மூலிமா அந்த கார் கேம்ஸ் வந்து பேக்ரவுண்டில் அப்படியே அது வந்து ரன்னிங்கில் இருக்கிறது ஸ்டாப் ஆயிரும். இது மூலயமா உங்களோட மொபைலில் இருக்கிற எத்தனை ரேம் வந்து உங்களோட மொபைலில் ஆப் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, எத்தனை ஆப் வந்து உங்களோட மொபைலில் ஒர்க்கிங்கில் இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது, எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாத அந்த ஆப் வந்து இதில் ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்த அந்த ஆப்ஸ் ரன்னிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷோ டேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களோட மொபைலை நீங்கள் எப்போமா டச் பண்ணுறீங்களோ அப்போனா உங்களோட மொபைலில் வந்து ஒரு கோடு மாதிரி வந்துட்டு போகும். இந்த கோடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டிஸ்பிளே ஃபுல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது அதிக பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட டிஸ்பிளே வந்து ஃபுல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கா உங்களால் இது மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா பாயிண்டர் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களோட மொபைல் வந்து ஒரு கிராஃப்ட் மாதிரி ஆயிரும். கிராஃப்ட் மாதிரி எக்ஸ் ஒய் எல்லாமே போட்டிருக்கும். உங்களோட மொபைல் அப்படியே கிராஃப்ட் மாதிரி இருக்கும். உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் காமிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் இது என்னடான்னு கேட்பான். அப்படியே அந்த ஷோ டேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணுறது போது உங்களோட மொபைல் வந்து அப்படியே ஒரு வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். அப்படியே கோடு அழகாக தெரியும். உங்களோட பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட் இது என்னடான்னு உங்கள்கிட்டயே கேட்பான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்கிட்ட நீங்கள் காமிச்சு பாருங்கள். அடுத்த ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா பல பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னோட மொபைல் லேக் ஆகுது ப்ரோ, என்னோட மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கும், ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற அனிமேஷன் ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து 1x இருக்கா இல்லை 2x இருக்கா இல்லை அதுக்கு மேலே இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அனிமேஷன் ஸ்கேல் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. அனிமேஷன் ஸ்கேலுக்குள்ளே போய்ங்க. அனிமேஷன் ஸ்கேலுக்குள்ளே போனீங்கன்னா
இதில் ஏகப்பட்ட நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது உங்களோட மொபைலில் வந்து எந்த நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இன்பில்டாகவே 1x தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்களே தவறி நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் 10xன்னு கொடுக்குறேன். 10xன்னு கொடுத்தீங்கன்னா இதோட லேகை வந்து எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அனிமேஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் ஆஃப் பண்ணுறது மூலிமா உங்களோட மொபைல் வந்து ஸ்பீட் ஆகிறது உங்களால் உணர முடியும். எல்லா அனிமேஷன் ஸ்கேலுக்கும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களோட மொபைல் வந்து கொஞ்சமாக ஸ்பீடாக இருக்கும். உங்களாலே உணர முடியும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கவனத்தில் வாங்கணுங்க. அடுத்த ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட நீங்களே கெத்து காமிக்கலாம் உங்களோட மொபைலை வச்சு. என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா, சிமுலேட் செகண்ட் டிஸ்பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அதில் எத்தனை ரெசல்யூஷனுக்கு உங்களோட செகண்டரி டிஸ்பிளே எத்தனை ரெசல்யூஷனுக்கு உங்களோட செகண்டரி டிஸ்பிளே வேணும்னு கேட்டிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நான் 480p கொடுத்துக்கிறேன். 480p கொடுத்தேன்னா மேலே ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகிறது உங்களுக்கே தெரியும். நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணணும்னா மேலே அப்படியே ஸ்க்ரோல் ஆகும். இது மூலிமா உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் உங்களோட மொபைலை காமிச்சிங்கன்னா கொஞ்சம் கெத்தாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேம்ஸ் ஏதாச்சும் விளாண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேம்ஸ் மேலே ரன்னிங் ஆகும். நீங்களே பாருங்கள், மேலே ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகும். இது மூலிமா உங்களோட ஃப்ரெண்டு என்னடா இது அப்படின்னு உங்கள்கிட்டயே கேட்பான். இது மூலிமா உங்களோட ஃப்ரெண்ட்டை நீங்கள் கற்று காமிக்கலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கவனத்தில் ஆகணுங்க. அடுத்த ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இருட்டில் படிக்கிறவங்க இல்லை இருட்டில் ஏதாச்சும் செல்ஃபோன் பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க உங்களோட வீட்டில் இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா, சிமுலேட் கலர் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மூலிமா உங்களோட ஃபோன்ஸில் இருக்கிற அந்த கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பிளே இப்போ வந்து ஃபோன்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ வந்து நான் வேறு கலர் மாற்றுறேன். இது மூலிமா அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் லெஸ் ஆகி கொஞ்சம் டிம்மாக தெரியும். இது மூலிமா நீங்கள் இருட்டில் நீங்கள் படித்தாலும் சரி உங்களோட கண்ணுக்கு வந்து எந்த வித ஒரு எஃபெக்ட்டும் வராது. இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி கவனம் ஆகணுங்க. அடுத்த ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைலில் ஏகப்பட்ட ஆப்ஸ் வச்சுருப்பீங்க. ஏகப்பட்ட ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஏகப்பட்ட ஆப்ஸை நீங்கள் இன்ஆக்டிவில் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து உங்களோட மொபைல் வந்து ஸ்டோரேஜை உறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஆக்டிவ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்குது. இன்ஆக்டிவ் ஆப்ஷனில் இருக்குங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா எந்தெந்த ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, எந்தெந்த ஆப்ஷனில் நீங்கள் இன்ஆக்டிவ் வச்சுருக்கீங்க மொத்த லிஸ்ட்டும் போட்டிருக்கோம். இது மூலிமா உங்களுக்கு தேவையில்லாத அந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அப்படிங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். See you.